ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. 65 + 70க்கு எடுத்துடலாம், 70க்கு 70 கூட எடுத்துடலாம். அதுக்கும் பிளான் இருக்குது. நியூமெரிக்கல் ப்ராப்ளம்லாம் நாளைக்கு சொல்கிறேன். 3 நாள் டைம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த பிடிஎஃப் வச்சே படிச்சுக்கலாம். இங்கே நான் கிளியராக புக் பேக் நம்பர் இங்கே நான் போட்டிருக்கிறேன், கொஸ்டின்ஸ் இங்கே போட்டிருக்கேன். ஸோ புக் பேக் நம்பர் வச்சே நம்ம தமிழ் மீடியத்துக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. புக்கின் கொஸ்டின் கூட பேராகிராஃப் நம்பர் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசன் மட்டும் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ 3 நாள் பிளானுங்க. 3 நாள் நீங்கள் சூப்பராக உட்காந்து கெமிஸ்ட்ரி படிக்கலாம். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட 1 நாள் தான் கேப்பு, ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 3 நாள் கேப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது தான். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லிடுறேன். மெட்டலர்ஜிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வரும். ஸோ 2வது லெசனில் புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி, ஆலோட்ரோபிசம், யூஸ் ஆஃப் போரக்ஸ், கேட்டனேஷன், ஃபிசஸ்டாப்பஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் புக்கினில் வந்து யூஸ் ஆஃப் போரக்ஸ், போரான், போரிக், மெக்கஃபே ப்ராசஸ், கிராஃபைட் டைமண்ட் 5 மார்க்கில் கேட்பாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிகான்ஸ். ஸோ இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன் தமிழ் மீடியத்துக்கு, யூனிட் 2. ஸோ அந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே நான் கொடுத்துருக்கேன். யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? புக் பேக்கு புக்கின் சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புக் பேக்கு, புக்கின் பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ புக்கினும் அவ்வளோ கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் யூனிட் 3ல். அடுத்து யூனிட் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறேன். புக்கினில் 3 கொஸ்டின்ஸ், அது மட்டும் படிங்க. யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஐயூ பேக் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லபடியாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? பேஜ் நம்பர் 140 இருக்குது, பார்த்துக்கோங்க. விபிடி அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க அண்ட் புக் பேக் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போதைக்கு அது போதும். ஸோ எக்ஸ்ட்ராவாக கோஆர்டினேஷன் ஐசோமரிசம், அயனைசேஷன் ஐசோமரிசம், மாற்றியம், அணைவு மாற்றியம், அயனி மாற்றியம் முடிஞ்சால் பாருங்கள், ஏன்னா அது கேட்குறாங்க. ஸோ யூனிட் 5 வரைக்கும் நாளைக்கு படித்தா போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 யூனிட் அப்படி படிங்க. அண்ட் அடுத்த நாள் யூனிட் வைஸே போங்க. அடுத்த நாள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, 2வது நாள் டே 2, 2வது நாளுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. யூனிட் 6ல் புக் பேக் கொடுத்துருக்குறேன். புக்கினில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை படிச்சிங்கனாலே போதும், எல்லா கொஸ்டினுமே கவர் ஆகிடுது இதில். ஸோ இதில் தெளிவாக நான் இங்கே போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இங்கேயே கொடுத்துருக்குறேன். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 7th லெசனும் புக் பேக் கொடுத்துருக்குறேன், இதை பார்த்துக்கோங்க. புக்கின் கொஸ்டின் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். 5 மார்க் இருக்குது, ஹாஃப் லைஃப் பீரியட் இருக்குது, பார்த்துக்கோங்க. யூனிட் 6, 7 ரொம்ப ஈஸி, அதுலேயும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் ஈஸி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ரசன் ஈக்குவேஷன், பிஹெச், பிஓஹெச் எல்லாமே ஈஸி. அர்னியஸ் கான்செப்ட் பாருங்கள், புக்கின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆண்டர்சன், பஃபர் கெப்பாசிட்டி, பஃபர் சொல்யூஷன். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஈஸி, நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் கொடுத்துருக்குறேன். அடுத்து யூனிட் 9 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் ஈஸி. இதில் நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். கொல்ராஷ்லாம் வரும், ஃபாரடேலாம் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் தான். புக்கின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸும், டிபை ஹக்கல் ஹாஸ்டன்ஜர் ஈக்குவேஷனும், கேல்வானிக் செல் நோட்டேஷன், எஸ்ஹெச்இ, பேட்டரிஸில் லெக்லாஞ்சி மெர்க்குரி பட்டன் செல், டிஃபைன் கரோஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கரோஷன், அரிமானம் என்றால் என்ன, அரிமானத்தை தடுக்கும் முறை என்றால் என்ன உலோகத்திலிருந்து. ஸோ இது கேட்பாங்க. அப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ், மின்வேதி தொடர் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து புக்கின் கொஸ்டின். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து இது ஃபாரடேலா சம், எக்ஸாம்பிள் சம்மில் ஒன்று இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்க்கணும், பட் எல்லாமே ஈஸிங்க. யூனிட் 10ல் 2வது நாள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட முடிச்சிருங்க. அப்போது அதோட புக்கின் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குறேன். எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். யூனிட் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd டே படிங்க, டே 3 படிங்க. நான் சொல்கிறது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோடனே எல்லாமே மாற்றி சொல்லுவேன். எப்படி மாற்றி சொல்லுவேன்னா, ஒரு நாள் தான் டைம் இருக்கும், அந்த ஒரு நாளுக்கு நீங்கள் எவ்வளோ படிக்கலாம், ஒரு நாளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கலாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் போடுவேன். இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ 3rd டே இது படிச்சுக்கோங்க. யூனிட் 11ல் புக் பேக்கில் இது வந்து புக்கின் கிளைக்கால், ப்ரிப்ரேஷன், கிளிசரால், லூக்காஸ் டெஸ்ட், விக்டர்மேர், ஸ்வான்ஸு. கிளைக்காலில் வித் எச்ஐ கூட H1O3 கூட ரியாக்ட் ஆகுது, டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் கிளைக்காலில். டிஎன்ஜி, ஆக்ரோலின். ஃபீனால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டவுஸு, ஷார்ட் அண்ட் பாமன், குமைன், வில்லியம்சன் ஈத்தர், பிக்ரிக் ஆசிட், கோல்ப்ஸ், ரீமர்டிமன், தேலின், கப்ளிங், டெஸ்ட் ஃபார் ஃபீனல், யூஸ் ஆஃப் ஃபீனல். இது எல்லாமே ஜென்ரல் கொஸ்டினுங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அதனால் அந்த ஒரு நாள் வசதியாக 5 லெசன் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நல்லா படிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் ஈத்தரில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 12 வந்து பார்த்திங்கன்னா 4, 5 ரோஸ்மந்த் ரிடக்ஷன், ஸ்டீபன்ஸ் ரியாக்ஷன், எட்டார்ட் ரியாக்ஷன், கெட்டர்மன் கோச்,
தமிழ் மீடியத்துக்கு அதே பேர் தான். யூரோட்ரோஃபின் யூசர் ஸ்ட்ரக்சர், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், ஆல்டால் மெக்கானிசம், கன்னிசோர மெக்கானிசம் 5 மார்க்கு, பென்சாயின் கண்டென்சேஷன், பெர்கின்ஸு, நனவங்கல், ஷிப்பேஸு, மேலசைட் கிரீன் டை, டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடில் 4 டெஸ்ட்டுக்கு 4மே பார்த்துங்க. HCZ ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. ரெடியூசிங் ஆக்ஷன் ஃபார்மிக் ஆசிட் 5 மார்க்கு, டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் 3 மார்க்கு, டிரான்ஸ்எஸ்டிஃபிகேஷன். இவ்வளோ தான் 12th லெசன். பார்க்க தான் பெருசாக இருக்கும், கம்மியாக தான் கொடுத்துக்கிறேன். அடுத்து யூனிட் 13 புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். இந்த 6வது இருக்கிறது எல்லாமே நேமிங் ரியாக்ஷன், 8வது வந்து ரீசனிங் கொஸ்டின், 7வது வந்து பெரிய கொஸ்டின் ஈஸி 5 மார்க்கு டிஃப்ரென்ஸு. ஹவு குளோரோபிக்ரிக் ப்ரிப்பேர்ட், குளோரோபிக்ரிக் எவ்வாறு தயாரிக்கிறது, தயாரிக்கும் முறை. சம்மு வந்து 11th 13th புக் பேக்கு. அதாவது புக்கினில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சின் படிக்கணும். சரிங்களா, வேதிப்பண்பு நைட்ரோபென்சின் வேதிப்பண்பு, லைப்ரமன் நைட்ரோசோ டெஸ்ட் படிக்கணும், பால் ஷீமேன் படிக்கணும், தியோரப் நைட்ரல் கண்டென்சேஷன் படிக்கணும், சாண்ட்ரமேர் கெட்டர்மேன் படிக்கணும். ஸோ யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். யூனிட் 14 புக் பேக் மட்டும் பார்த்துக்கிட்டு புக்கினில் இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், டி ப்ளஸ் குளுக்கோஸை வரைய சொல்லுவாங்க, டி ப்ளஸ் ஃப்ரக்டோஸை வரைய சொல்லுவாங்க. இந்த பேஜில் இருக்குது. எபிமெரைசேஷன் என்ன, கிளைகோசிடிக் லிங்கேஜ்னா என்ன, 14.1.6 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், இன்வெர்டட் சுகர்னா என்ன. ஸோ 14th லெசன் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். 15th லெசனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் வந்து ஈஸி தான். புக்கினில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அனஸ்தெட்டிக் ஆன்டிஆசிட்ஸ், ஸோ புரியிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது மட்டும் 5 மார்க்கில் சார்ந்தது. நைலான் 6 நைலான் 6 ஒட்டுக்கா கேட்கலாம், பியூனா எண்ணும் பியூனா எஸ் ஒட்டுக்கா கேட்கலாம், நைலான் 2 நைலான் 6 ஒட்டுக்கா கேட்கலாம். இது மட்டும் ஈக்குவேஷன் பெருசாக இருக்கும், கொஞ்சம் எழுதி பாருங்க. இப்போ ஏன் நான் இவ்வளவும் சொன்னேன்னா, இது வந்து ஓவரால் 15 லெசன். இந்த 15 லெசனுக்கான பிடிஎஃப் இது கொடுக்குறேன். இது பழைய பிடிஎஃப் தான், ஒன்றும் இல்லை. இது ஃபாலோ பண்ணிங்கனாலே 65க்கு மேலே எடுக்கலாம், 70க்கு. நீங்கள் 3 நாள் இது ஃபாலோ பண்ணுங்கள். நியூமெரிக்கல் ப்ராப்ளமோடு இருக்கிறனால கன்ஃபார்மாக சென்டம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் ஒன்று வரும், அது மட்டும்தான் இங்கே தரலை, மீதி எல்லாமே நான் தந்திருக்கிறேன். ஓகேவா? இதையாவது இப்போதைக்கு கோத்ரூ பண்ணுங்கள், பிளான் பண்ணி கரெக்டாக முடிங்க, இல்லைனா லாஸ்ட் நாள் சஃபர் ஆவீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 நாளைக்கு இன்ஆர்கானிக் டே 1, ஃபிசிக்கல் டே 2, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டே 3, இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. 1 மார்க் கெமிஸ்ட்ரியில் மட்டும் தயவு செய்து 1 மார்க்கை 5 லெசன் படிக்கிறியா அன்றைக்கி அந்த 5 லெசன் முடிச்சிரு. 5 லெசன் அடுத்த 5 லெசன் படிக்கிறியா அன்றைக்கே அந்த 5 அடுத்த 5 லெசன் முடிச்சிரு. 3வது நாள் 5 லெசன் படிக்கிறியா அதோட 5 லெசன் அன்றைக்கே முடிச்சிரு. அப்படி படித்தா தான் 1 மார்க் முடிக்க முடியும், தவிர லாஸ்ட்டில் முடிக்க முடியாது. தேங்க்யூ.